Santosh Dayanidhi, prodigious talent. ராமோட ஒரு பாட்டு பண்ணாலே ஒரு மியூசிஷியனுக்கு ஒரு லிரிசிஸ்டுக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு ஒரு 3-4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண அனுபவத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ராமோட 20 பாட்டு பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் உனக்கு பரம்வீர் சக்கரவே கொடுக்கலாம். அந்த அளவுக்கு நீ உழைச்சிருக்க. தன்னை பற்றி யோசிக்காமல் இன்னொருத்தனுக்காக நீ வந்து லைஃபே பண்ணி வச்சிருக்க. ஐ எம் ஸோ ஹாப்பி யூ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சந்தோஷ். அண்ட் கார்கி இஸ் ஹியர். எஸ், த inimitable Karki. So அவர் வந்து இஸ் a wordsmith and கம்ப்யூட்டர் கீபோர்டில் இருக்கட்டும், கையில் பேனா இருக்கட்டும், எழுத ஆரம்பிச்சாருன்னா நிற்காது பேனா. ஸோ அது இந்த படத்துக்கு ரொம்ப ஐ திங்க் ஒத்துழைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹீ இஸ் த அல்டிமேட் ஃபில்லர் ஆஃப் பேஜ் ஃபில்லிங் வித் கிரேட் வேர்ட்ஸ். அண்ட் நான் பறந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயும் பார்த்தேன். எனக்கு ராமோட எல்லா படங்களும் பார்த்த ஃபர்ஸ்ட் மெமரி இருக்குது. பிகாஸ் ராமோட ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு புக்காக படிச்சிருவோம். அதுக்கப்புறம் எடுக்கிறப்போ அவர் எந்த படத்தையுமே ஈஸியாக முடிக்க மாட்டார். வெற்றி வேறு வந்துட்டாப்பில். இந்த சென்டிமெண்ட் கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும். ஸோ வீவ் சீன் த ஃபில்ம் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். அண்ட் பறந்து ஃபினிஷ் பண்ணிட்டு நான் ஒன்றா கேட்டேன், நிஜமாக நீ தான் எடுத்தியா இந்த படத்தைன்னு ராம கேட்டேன். பிகாஸ் அவ்வளோ சந்தோஷமான, லைட் ஹார்ட்டடான, ஜாலியான ஒரு படம் இந்த பறந்து அது பேசிக்காக எவ்வளோ பெரிய ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு வேக்சின் இருக்கும். ஸோ ராமுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஆழமாக யோசிச்சு, ரொம்ப ஹியூமனிட்டி பற்றிலாம் யோசிச்சு அந்த ப்ராப்ளமுக்கு வேக்சின் வந்து சிவா. ஸோ எங்கேயுமே ராமோட அந்த சைடு வந்து இந்த படத்தில் எட்டி பார்க்காம ஐ திங்க் சிவா இந்த படத்தில் வந்ததுனால தான் அது நடக்க முடிஞ்சிருக்கு. ஸோ ராம நகைச்சுவை கலைஞனாகவும் சிவா ஒரு ட்ராமாட்டிக் ஆக்டராகவும் மாற்றின படம் இந்த பறந்து ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி யூ கைஸ் கேம் டுகெதர் ஃபார் திஸ் ஃபில்ம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரி ஆக்டர்ஸ். அண்ட் எங்களோட கம்பெனி ஆர்டிஸ்ட் அஞ்சலியும் இருக்காங்க இந்த படத்தில். ஏன்னா அவங்க ராமோட எல்லா படத்துலையுமே அவங்க வந்து ஒரு குட் லக் சாம்னு சொல்லலாம். ஷீல் பி தேர் ஆன் த பேப்பர். அந்த கேரக்டர் சரி இதுவே அஞ்சலி தான் பண்ண போகிறாங்கன்னு படிக்கிறவே தெரிஞ்சிடும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அந்த மாதிரி ஒரு தாக்கம் கொடுத்த ஒரு கேரக்டர். வி கேன் நெவர் ஃபர்கெட் கட்டுறது தமிழ். அண்ட் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ ஆஸ் அன் ஆக்டர். யூ நோ தட். அவங்களும் தமிழில் நடித்தாலும் தெலுங்கில் நடித்தாலும் எல்லாத்தையும் ஓன் பண்ணிட்டு ஒரு யூனோ கம்மிங் அவுட் ஆஃப் த ஸ்க்ரீன் அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. ஷீ இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆக்டர்ஸ் வி ஹேவ் இன் திஸ் கண்ட்ரி. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் இந்த படத்துலையும் ஹீஸ் மேனேஜ் டு கெட் யூ இன் திஸ் ஃபில்ம் ஆல்சோ. தட்ஸ் ட்ரூ. பட் இந்த படத்தோட பிக் சர்ப்ரைசஸ் 3 பேர் இருக்காங்க. அவங்கள ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு நான் வரேன். பிகாஸ் அந்த 3 பேர் நம்மளோட இண்டஸ்ட்ரி, நம்மளோட ஆடியன்ஸுக்கு ஒரு புது அனுபவம். ஸ்டார்டிங் வித் திஸ் லவ்லி டேலண்ட் மித்துல். ஏடா இருக்கா? ஐம் கமிங் அந்த சின்ன பையன் நடிச்சிருப்பான். அவர் பிஸியாக இருக்கார். அடுத்த படம் கால் ஷீட்க்கு பற்றி பேசிகிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் மித்துல் இஸ் சச் அ லவ். இருக்கான். ஹாய் மித்துல். அங்கேருந்து ஹாய் சொல்லிட்டா போந்த. His performance in this film is ஒரு இன்ஹிபிஷனே இல்லாமல் ரொம்ப ஒரு ஈஸி. அவரோட ப்ரீதிங் இப்போ எப்படி ஒரு பார்த்தீங்களா என்ன கான்ஃபிடென்ஸில் இருக்கான் பாருங்க. இந்த கான்ஃபிடென்ஸ் படம் ஃபுல்லாக அன்புங்கிற கேரக்டரில் அவர் காமிச்சிருக்காரு. ஐ லவ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் மித்துல். ஐ கான்ட் வெயிட் டு see more work of yours. பட் அதுக்கு முன்னாடி நான் இங்கே வந்தோடனே மித்துல் என்ன பேச போகிறேன் இந்த ஸ்டேஜ் ஃபங்க்ஷனில் எல்லாரும் நிறையா பேசுவாங்க. நான் வந்து கோடம்பாக்கம் ரூல்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவன் இல்லை நான் ரஃபாக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ரஃபானா டாப்பிக்காவா? பேசிக்காக படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் நான் பார்த்த ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்து படத்தில் வந்து ராம் சருக்கும் எனக்கும் இன்ட்ராக்ஷன். என்னடா மீடியா அட்வைசர் மாதிரி பேசுகிற அதுக்குள்ள. But he's so quick and what he's done in the film, he's kept Shiva on his toes literally throughout the film. And I think Shiva's performance avlo organic-a varthukku or karanam I think Mithul also. ஏன்னா மித்துலும் சிவா 2 பேருமே என்ன நடிக்கிறாங்கன்னு யோசிக்காம நடித்த மாதிரி தான் எப்போவுமே இருந்தது. பட் கங்க்ராட்ஸ் மித்துல். அண்ட் கிரேஸ் இஸ் சச் அன் அமேசிங் ஆக்ட்ரஸுங்க. இந்த கிரேஸ் ஆண்டனி நான் ராமோட ஃபர்ஸ்ட் டைம் பிஃபோர் டபுள் பாசிட்டிவ் ஸ்டேஜில் ஒரு படம் பார்க்குறப்போ யாருங்க இந்த அக்கா ஏங்க இப்படி பின்னுறாங்க எப்படிங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ஒரு டான்ஸ் சீக்வன்ஸ் இருக்கும் படத்தில். அட் த சேம் டைம் அவங்கள ஃபோன் பேசுகிற சீன்ஸாக இருக்கட்டும். ஐ திங்க் யூர் பிரில்லியன்ட் ஆக்டர் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா. நீங்கள் நிறைய தமிழ் படங்கள் பண்ணணும். அண்ட் அவரோட ஹஸ்பண்டாக வந்து அஜு வர்கீஸ் பண்ணியிருக்காரு. அவர் செம்ம ஆக்டருங்க. அவர் நீங்கள் இந்த படத்தில் பாருங்கள். அவர்
ரொம்ப ஈஸியாக எந்த ரோல் வேணாலும் பண்ணுற கேப்பபிலிட்டி இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல நடிகர். அண்ட் இந்த படத்தில் ஐ திங்க் ஐ எம் ஸோ ஹாப்பி டு see you in a தமிழ் ஃபில்மேட்டா. இது பொலிக்கும் இல்லை? ஸோ we have to do more and more films with you in Tamil. Thank you for doing this film with us. And now coming to the main performance in the film, Shiva is brilliant in this movie. Every scene அவர் புரிஞ்சுக்கிற அவன்னு சொல்லிக்கலாம்ல, இல்லை ரொம்ப அந்த அகில உலகெல்லாம் சொல்லி எனக்கே ப்ரெஷர் போட்டாங்க. நானே வந்து திரு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன். ஒன்றை பார்த்து துருன்னே இருக்கலாம். சரி, கொஞ்சம் உண்மைகள் பேசுகிறேன். அவர் ரொம்ப வளர்ந்த கலைஞனாக இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காரு. பட் எனக்கு சிவாவை 22 வருஷமாக தெரியும். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு டேலண்ட், ஒரு அன்அஸ்யூமிங் நேச்சர், எப்போ என்ன சொல்ல போறாரு என்ன பண்ண போறாருன்னு யாராலுமே அவருக்கே தெரியாதுங்கிறதுனால யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஐ திங்க் ஹீஸ் brought a lot of honesty as a husband, as a father. அண்ட் முக்கியமாக ராம் கூப்பிட்டு அவ்வளோ தைரியமாடும் அவனுக்கு. ராம் படத்தில் நான் வரேன்னு சொல்லிட்டு நடிக்க போயிட்டு அது ஐ திங்க் ராம் அந்த அவசர முடிவுக்கு வந்து ஒரு 2 years அவருக்கு நல்ல பாடம் எடுத்திருக்காரு. ஸோ பறந்து போ வந்து ராம் எல்லாருக்காகவும் எடுத்த பாடம் கிடையாது, இது ஒரு ஹாப்பி படம். அண்ட் அந்த படத்தில் வந்து சிவா கேரக்டராக இருக்கட்டும், கிரேஸோட கேரக்டராக இருக்கட்டும், மித்துலோட கேரக்டராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட லைஃப் பற்றி கற்றுக்குறாங்க. அவங்க த்ரூவாக நம்ம வாழ்க்கையை பற்றி, ஒரு குடும்பத்தை பற்றி, ஒரு ஒரு தகப்பனுக்கும் மகனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம கற்றுக்குறோம். அண்ட் ஐ திங்க் சிவா ராமுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காரு, ராம் சிவாக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டு த என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் திஸ் ஃபில்ம், யூ ஹாவ் மை பெஸ்ட் விஷஸ். ஏகார்கானா டிஓபி ஏகாம்பரம் has done a lovely job. I'm so happy you worked on this film with Ram. And PC sir is here. PC sir, so good to see you. We're all massive fans and students of this man. So எங்க எல்லாருக்கும் நீங்க இங்க வந்ததே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். Thank you so much for coming, PC sir. இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு இவ்வளோ நல்லா நடந்திருக்குன்னா அது ராம்காக ராம்னால. அண்ட் ராம்னாலன்னு சொன்னாலே 2 பேர் உங்களுக்கு கூட வந்துடும். அதில் முக்கியமான ஒரு பேர் செல்வம், மாரி செல்வராஜ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் செல்வம் ஃபார் பீயிங் த சோல்ஜர் தட் யூ ஆர். எங்கள் எல்லாருக்கும் இவ்வளோ ராம்காக பண்ணணும்னு ஆசை. ஆனால் எவ்ரி டைம் நீங்கள் தான் பண்ணுறீங்க. பட் ப்ளீஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. நாங்கள் இன்னும் முயற்சி செய்வோம், ஆசைப்படுவோம். பட் ஐம் ஸோ கிளாட் யூர் தேர். ஐ வாண்ட் டு விஷ் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஃபில்ம், JKS Brothers, 7 Seas 7 on the group, and Romeo Pictures for bringing this film on July 4th to theatres. And I want to congratulate Krishan Kutti and Sabri and Pradeep Milroy for backing this film from Hotstar. It's really important that films get seen everywhere on screens of all sizes. And Ram is a creator. His films need to be seen, heard, read and experienced. And I'm really glad that he's making films outside of his comfort zone. போன ஃபங்க்ஷன்லேயும் சொன்னது தான், ராம் இந்த பூலாம் வாடுறதுக்குள்ளே அடுத்த படம் எடுங்க ப்ளீஸ். நீங்கள் பார்த்தியா ஃபேக்கான பூன்ட்டான், சூரிய காந்தி இஸ் ஃபார் லெஜெண்ட்ஸ், அந்த மாதிரி தான் சிவா. பட் ப்ளீஸ் ராம், ப்ளீஸ் இன்க்ரீஸ் த frequency of your brilliance. Please increase the timing of your excellence. And please come to me with more double positives. இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு 6 மாதத்துக்கு ஒரு படத்தோடு வாங்க. வெற்றி உங்களுக்கும் இதே தான் இருந்தோம். And thank you all of you for coming and supporting this beautiful film. July 4th எங்கள் 2 படத்தையும் பாருங்கள். ராமோட 3 BHK, சித்தார்த்தோட பறந்தப்போ. We are waiting for you in theaters. I hope you will show us lots of love. Thank you so much. முன்னாடி மைக் ஸ்டாண்ட் இருக்கும், இப்போ கையில் பிடிச்சிட்டு பேசுனா மைக் ஸ்டாண்ட் மாதிரியே இருக்கும். சரி, வேற ஏதாவது இருக்கா? இல்லை சார், ஐ அம் டன். ஏன்னா ஏற்கனவே இது திரை உலகம், இதில் என்ன மாதிரி பேச்சு உலகத்தில் இருக்கவங்க வர்றது இடைஞ்சல். நீங்கள் இதில் புது கண்டிஷன் போட்டிங்கன்னா பயமாக இருக்கு. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மிகப்பெரிய திரையுலக பிரபலங்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த படத்தை பற்றி கொஞ்சம் பேசுங்கன்னு டைரக்டர் கேட்டுக்கிட்டாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடித்த படம். பறந்து போ அப்படின்னு தலைப்பு வச்சதுக்கே அவரை பாராட்டணும். ஏன்னா இப்போ எல்லாரும் பறக்கிறதுக்கு பயப்படுற காலம். ஏறுற விமானம் இறங்குமான்ற பயத்திலே எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் அவர் பறந்து போன்னு தைரியமாக சொல்லியிருக்கிறாரு. பறந்து போன்றது எதை சொல்லியிருக்கிறாருன்னா, வீட்டை விட்டு வெளியில் பறந்து போ, இந்த உலகம் மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது, உங்கள் பிள்ளைகளின் இதயத்தில் இருக்கிற கனவுகளை நிறைவேற்ற
பெற்றோர்களாக பறந்து போங்கள்னு அவர் தலைப்பு கொடுத்துருக்கிறார். அதற்கே அவரை ரொம்ப பாராட்டணும். ரொம்ப அருமையான தலைப்பு. படம் பார்த்தேன். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்களை நல்லா ஓட விட்டுருக்கிறார். அவரையும் அவரது ஜோடி அவர மேடமையும் ரொம்ப நல்லா ஓட விட்டுருக்கிறார். ஒரு சின்ன கேரக்டரை கூட அருமையாக செதுக்கி இருக்கிறார். ஒரு காட்சியும் மனதில் நிற்கிற மாதிரி இருக்கு. சமீப காலமாக குடும்பம் சார்ந்த படங்கள் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. இது குழந்தைகளும் குடும்பத்தினரும் சேர்ந்து பார்க்கிற படமா இருக்கு. தொலைக்காட்சியில் வருகிற படங்களை கூட நாம் இப்போ தைரியமாக பிள்ளைகளோட பார்க்க முடியலை. ஒன்று வயலன்ஸ் அதிகமாக இருக்கு. இப்படி ஒரு 2 பீப்பா ரத்தம் வாங்கி ஊற்றிடுறாங்க. அல்லது எல்லார் கையிலையும் எந்நேரமும் வெடிக்கிற துப்பாக்கியோ அல்லது அரிவாள் மாதிரி ஆயுதங்களோ இருக்கு. எதுவுமே இல்லாமல் அன்பை காணவில்லை என்று பாடலை போட்டு கதாநாயக மாதிரி அந்த சின்ன பையனை அன்பாவே வச்சிருக்கிறதுக்கே அவரை ரொம்பவும் பாராட்டணும். ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை அது. அதே மாதிரி இதில் இருக்கிற சின்ன சின்ன வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த பையன் ஒரு உயரமான மலையில் ஏறி நிற்பான். அந்நேரம் சூரிய உதயமாகும். உன் லைஃப்பில் இந்த மாதிரி சூரிய உதயத்தை பார்த்துருக்கியாப்பா அப்படின்னு கேட்பான். அவர் இல்லைடா அப்படின்னு அப்பா சொல்லுவார். ஏன் உங்கள் அப்பா உன்னை இந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு வரலையான்னு கேட்பான். அதுக்கு அவர் சொல்லுவார், இல்லை நான் எங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அவன் தான் ஓடி இருப்பான் அந்த இடத்துக்கு. இரவில் மழை நேரத்தில் போகும்போது தங்குறதுக்கு இடம் இல்லாமல் ஒரு நாடோடியாக இருக்கிற ஒரு வயதானவர் கூட இவங்க இரவு தங்குவாங்க. கடும் மழையில் ஒரு கணப்பு தீ போட்டு. அவர் பேர் எம்பரர். வீடு இல்லாத ஆளுக்கு எம்பரர்னு பேர் வச்சார் பாருங்க. எல்லோரும் இந்நாட்டு மன்னர்னு பாரதியார் பாடினாரு. ஆனால் எல்லோரும் இந்நாட்டு பேரரசர்னு அவர் பேர் வச்சுட்டார், எம்பரர். அது ரொம்ப நல்ல கேரக்டர் அது. அந்த பெரியவர் காலையில் பார்த்தா அந்த பெரியவர் காணாமல் இருக்க மாட்டார், இந்த பையனும் இருக்க மாட்டான். பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? அப்பா தூங்கும்போது இந்த பையனை அவர் கடத்திட்டாரோன்னு தோணும். ஆனால் அவன் மலை ஏறி நிற்பான். அவர் அந்த பையனுக்கு சாப்பாடு வாங்க போயிருப்பார். ரொம்ப அருமையான காட்சி அது. அது ரொம்ப நல்ல காட்சி. அவர் திருப்பி கொண்டு வந்தோடனே அவர் கேட்பார், உங்களுக்கு எதுக்குங்க அப்படின்னு. என் பேரனாக இருந்தால் நான் வாங்கி தர மாட்டேனான்னு சொல்லும்போது வீடு இல்லாமல் இருக்கிற அந்த தனி மனிதனிடம் கூட மனித நேயமும் அன்பு மிக அதிகமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக டைரக்டர் காட்டியிருக்கிறார். இதுக்காகவே இந்த படமெல்லாம் நல்லா ஓடணும். இப்போ சார் சொன்னாங்க இந்த படம் ஓடணும், நிறைய பேர் பார்க்கணும்னு. எனக்கு அதுதான் ஆசை. ஐ எம் அ கூல் கைன்னு அந்த சின்ன பையன் சொல்லிகிட்டே இருப்பான். அங்கே இருக்கிறாரு, ஐ எம் அ கூல் கை, ஆல் அப்பாஸ் ஆர் லையர்ஸ்னு வேற சொல்லுவான். அப்போ தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. சின்ன பிள்ளைங்க பார்வையில் ஒரு 8 வயசு பையன் மனசில் என்ன இருக்கும்? ஓன் க்ரஷுக்கு நீ பூ கொடுக்கலாம், என் க்ரஷுக்கு நான் கொடுக்கக்கூடாதான்னு அவன் கேட்குற அந்த லாஜிக்கு. அது மட்டும் இல்லை, அப்பாவும் பிள்ளையும் அந்த அம்மாவும் நிறைய சம்பாதிச்சு பிள்ளைய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சு மேலே மேலே உயர்த்தணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவன் அடி மனசு இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு சின்ன ஹோட்டலில் இருக்கிற அந்த தம்பதி அவங்க பிள்ளையோட தான் நிற்கும். அதை விட மிக காஸ்ட்லியான அந்த போர்டை ஒரு பம்பரத்துக்கு அவன் கொடுத்துட்டு வந்திருப்பான். நமக்கு தான் வேல்யூ அதிகம். ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு பணத்தோட வேல்யூ இல்லை, அன்பும் நட்பும் தான் இருக்கிறதுன்றதை ரொம்ப அருமையாக காட்டியிருக்கிறார். ஒரு அருமையான படம் இது. எல்லாரும் கட்டாயம் பாருங்க. நீண்ட நேரம் பேசுறதுக்கான இடம் இல்லை அது. எனக்கு அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஒரு கேரக்டர் கூட வீணாக இல்லை. நீங்கள் எல்லாரும் பிள்ளைய வீட்டில் வச்சு பூட்டிட்டு போகிறீங்களே, அப்பாவும் அம்மாவும் ஓடி போயிடுறீங்க, வெளியில் பூட்டிட்டு போயிடுறீங்களே, உங்களை ஒரு நாள் உள்ளே விட்டு பூட்டினா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன காட்சி இருக்குது. அது உண்மையிலேயே எல்லா பெற்றோருக்கும் ஒரு படிப்பினையாக இருக்கிறது. சின்ன குழந்தைங்க மனசுலேயும் சில தேடல்கள் இருக்கிறது, சில கவலைகள் இருக்கிறது, அவர்களுக்கென்று சில எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. பணம் மட்டும் அது அல்ல அவர்கள் எதிர்பார்ப்பது. அதையும் தாண்டி நீங்கள் ஒதுக்குகிற நேரம். எப்போ உங்கள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு பல இடங்களுக்கு போய் இந்த உலகத்தை அறிமுகம் செய்கிறீர்களோ. இப்போல்லாம் டெஸ்டினேஷன் சொன்னால் சிங்கப்பூர் போ, மலேசியா போன்றாங்க. இல்லை,
நம்ம ஊர் காடுகளில், நம்ம ஊர் கிராமங்களில், நம்ம ஊர் குளங்களில், இந்த வெளிகளிலே இயற்கை இருக்கிறது. அந்த இயற்கையை தேடுங்கள், அதை பாதுகாத்து கொண்டு வாருங்கள், அதை உங்கள் பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்யுங்கள், அதில் தான் அன்பு இருக்கிறது என்று காட்டியிருக்கிற டைரக்டர் ராம் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். பறந்து பறந்து மக்கள் வந்து இதை பார்க்க வேண்டும். பறந்து போ என்கிற இந்த படம் உண்மையிலேயே தமிழ் மக்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்கிறது, படிப்பினையாகவும் இருக்கிறது. இந்த சின்ன குழந்தைங்க வந்து பேசுனாங்க பாருங்க, அவங்க பேசின பிறகு அதை விட சிறப்பாக யாரும் பேச முடியாது. அதில் ஒன்றை மறந்துட்டு நின்னானே, அவன் கூட நல்லா தான் பேசினான், அவன் வயசுக்கு அது நல்லா தான் பேசினான். அதனால் அந்த குழந்தைகளை பேச வச்சதே ஒரு புதிய முயற்சி தான். இந்த குழந்தைகள் எல்லாம் மேடையில் வச்சு அவங்கள வச்சு ஒரு ஆடியோ லான்ச் பண்ணதே அருமையான முயற்சி தான். படத்தில் இருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னோட வாழ்த்துகள். மிகச்சிறப்பான படம், இது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவாவுடைய தமிழ் படம் டான்ஸ் நம்ம மறக்க முடியாது. அந்த குரங்கு படம் காலில் வர அதை மறக்க முடியாது. அதை மிஞ்சிற மாதிரி இதில் ஒரு டான்ஸ் ஆடியிருக்காரு. ஆனால் அந்த டான்ஸினுடைய எண்டில் உங்களை கைதட்ட வைப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் பியூட்டிஃபுல், ரொம்ப எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சிவா எனக்கு ரொம்ப பரண்டேன். அது மாதிரி பல விஷயங்கள் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரி, நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், எனக்கு கொஞ்சம் சுகர் லோ ஆகிட்டுருக்கு, அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும், என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம வந்து பல படம் பார்ப்போம், சில படம் வந்து ஓடும்னு நமக்கு தெரியும், ஆனால் சில படம் ஓடணும்னு நினைப்போம், ஓடணும்னு நினைப்போம். இந்த படம் நான் ஓடணும்னு ஆசைப்பட்றேன். வாழ்த்துக்கள். வச்சா ஆனந்த சூரியகாந்தி பூ போலே மாறிடுவேன் நினைக்கிறேன். ஒரு சூரியகாந்தின் தண்டு போல வந்து 2 தடவை இந்த படத்துடைய ப்ரிவியூவை நான் பார்த்துருக்கேன். அந்த வாய்ப்பை கொடுத்த ராம் சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும்னு நான் கடமைப்பட்டிருக்கேன். படத்துடைய வசனங்கள், படத்துடைய காட்சிகள் எதையும் சொல்லி ஸ்பாய்லர் ஆக்காம இந்த படம் என்ன செய்யும்னு சொல்லணும்னு ரொம்ப பெரிய ஆசையாயிடுச்சு. ரொம்ப இறுக்கமாக இருந்து இரும்பாய் மாறி போன உங்கள் இதயங்களில் ஒரு பறவையின் இறகு கொண்டு வருடுற வேலையை பறந்து போ செய்யும் நான் நம்புகிறேன். ஒரு சாதாரண வாழ்க்கையிலேருந்து அசாதாரண வாழ்க்கைக்கு, ஆர்டினரி லைஃப்லேருந்து எக்ஸ்ட்ராடினரி லைஃபுக்கு வேகமாக இயங்கிக்கிட்டு இருக்க நம்ம யதார்த்த வாழ்வின் இனிமைகளை மறந்துட்டோம்ல, நம்மளை தோளில் தட்டி பாஸ் இதை பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்கிற வேலையை பறந்து போ பண்ணும் நான் நம்புகிறேன். இன்னும் கூட சொல்லணும்னா, கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க நம்ம பக்கத்தில் நம்ம காதோரமாக வந்து காதலி அல்லது காதலனுடைய குரலில் ரொம்ப சிரமப்படாத, லைஃப் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை ஆறுதல் படுத்தி ஆசுவாசப்படுத்தி உச்சி நிலையில் ஒரு முத்தம் கொடுத்து ஒரு ஓரமாக உட்கார வச்சு மூச்சு வாங்க வைக்கிற வேலையை பறந்து போ பண்ணும். இன்னும் உங்களுக்கு எளிமையாக சொல்லணும்னா, இப்போ நான் சொன்னது போல கடுமையான உதாரணங்களாக இல்லாமல் நாமுத்துக்குமாரனுடைய கவிதைகளை போல பறந்து போ அப்படின்னு சொல்லி உங்களை பறந்து போக வைக்கிற வேலையை இந்த படம் பண்ணிடும். ராம் சார் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜென்சி ஜெனரேஷனையும் அவங்கள புரிஞ்சிக்க முடியாமல் கெஞ்சிக்கிட்டே திரிகிற மற்ற ஜெனரேஷனையும் கூப்பிட்டு 2 பேருக்கு நடுவில் இருக்கிற பாலத்தில் ஒரு சூரியகாந்தி பூவை நட்டு வச்சு, நீங்கள் வா உன் பூ 30 வருஷம் முன்னாடி முத்தி போயிடுச்சு, உண்மைதான், உன் இப்போது தான் பூத்து இருக்கு, 2 ஆனால் சூரியகாந்தி தான் அப்படின்னு அந்த இடைவெளியை ரொம்ப சுருக்கி அப்பா அம்மாவை இன்னொரு பக்கம் கூப்பிட்டு, குழந்தைகள் தான் உலகம்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்கல்ல, குழந்தைகளுக்கு ஒரு உலகம் இருக்குது, அதை போய் பாருங்கன்னு மண்டையில் லேசாக செல்லமாக ஒரு கொட்டு வச்சுருக்காங்க. இந்த படம் ஏன் உங்க எல்லாருக்கும் ரொம்ப நெருக்கமாயிரும் நான் நினைக்கிறேன்னா, இன்னைக்கு கல்யாண வீட்டில் கூட இந்த ட்ரோன் கேமராலாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு திரைப்படம் தொடங்கும் போது ட்ரோன் ஷாட்டோட தான் தொடங்குது. இந்த ட்ரோன் பார்க்கும்போது யார் ரொம்ப பரவசமாயிரோன்னா, அதே மக்கள் தான், அதே வீடு தான், அதே இடம் தான், நம்ம வீட்டு இடம் தான். ஆனால் அதை இந்த ஈகிள் வியூன்னு சொல்கிற இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கோணத்திலேருந்து பார்க்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிரும்ல. இதுதான் பறந்து போல நீங்கள் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள், அஞ்சலி மேடம், எல்லாருமே நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டையும் பார்க்கும்போது இல்லை ராம் சார்லாம் பார்க்கறத கடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் உங்களை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த படத்தில் எப்படி ஒரு ட்ரோன் வியூவில் நம்ம பார்த்ததை வேற ஒரு கோணத்தில் பார்த்தோமோ, அப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்காத வேற ஒரு கோணத்திலிருந்து இந்த படம் உங்களுக்கு காட்டும். அது உங்களுக்கு மிக நிச்சயமாக பிடிச்சி அது கூட ஒன்ற ஆரம்பிச்சிருவீங்க. இந்த படத்தில் நிறைய கோமாளித்தனங்கள் இருக்கலாம். படம் பார்க்கும்போது நீங்களே கோமாளியாக மாறிடுவீங்க. படத்தில் ஐயோ நடக்க போதே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ நடக்கவே இல்லையே அப்படின்னு திடீர்னு யோசிப்பீங்க. எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு நினைப்பீங்க, ஆகா இது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. படத்தில் வர்ற மைனா, எம்பரர், குருவி, படத்தில் இருக்கிற அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, இப்படி அங்கங்கே இருக்கிற எல்லா கதாபாத்திரங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்த மனிதர்கள் ரிலேட் பண்ணி சே தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிக்க வைக்கும். ஒரு கட்டத்தில் நீங்களே ஒத்துக்குருவீங்க, ஆமாம் நம்மளும் சாத்தான் தான் பொருக்கே அப்படின்னு.
அப்புறம் மனசுக்குள்ள பரவாயில்ல, சாத்தானா இருந்தாலும் நமக்குள்ளே திருண்டு தேவதை இருக்கு அப்படின்னு நீங்க சிரிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த படம் கடைசியா உங்களை நிறைய சிரிக்க வைக்கும். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே கொஞ்சமா சிந்திக்க வைக்கும். நம்ம தேவைன்னு நினைக்கிற எல்லா தேவைகளும் நமக்கு தேவைதானாங்கிற தேவையான கேள்வியை ராம் சார் எழுப்பியிருக்கிறாங்க. இந்த ஊர்ல ஒரு கதை சொல்லுவாங்க. என்னன்னா, ஒரு தென்னமண்ணானா வீட்டில் புதுசாக திடீர் பணக்காரனாகி ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு இது பூரா வாங்கிட்டு திண்ணையில் படுத்துருந்தானா. ஏன்னா எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வெளியே படுத்துருக்கேன் அப்படின்னா, வைக்க இடம்ல மாப்பிள்ளதான் வெளியே படுத்துருக்கேன் அப்படின்னா, தேவைகளுக்காக நம்மளா இல்லை நமக்காக தேவைகளா அப்படிங்கிற தேவையான கேள்வியை ராம் சார் எழுப்பி இருக்கிறாங்க. காதலித்து கொண்டிருப்பவர்கள், காதலை கொன்று கொண்டிருப்பவர்கள், காதலுக்காக காத்திருப்பவர்கள் எல்லோருக்கும் பிடித்த க்ரஷ்ஷா பறந்து போயிருக்கும் நான் நம்புகிறேன். கல்யாணம் ஆகி 10 வருடம் ஆனவங்க, அதை நெருங்க இருக்கிறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, ஆக போகிறவங்க, எனக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா அப்படின்னு ஏங்குறவங்க, எனக்கெல்லாம் கல்யாணம் வேணான்னு எதுக்குறவங்க எல்லாருடைய திருமண அழைப்புதலையும் நீங்கள் ராம் சாருக்கு அனுப்பாத போதிலும் அவருடைய திருமண பரிசு உங்கள் எல்லாருக்கும் ஜூலை 4ஆம் தேதி வரப்போகுது. அந்த திருமண பரிசை பெற்று உங்கள் வாழ்க்கையை இன்னும் இன்பமயமாக நீங்கள் மாற்றுறதுக்கு என்னுடைய வாழ்த்துகள். அந்த பரிசை வாங்கிட்டு வெளியே வரும்போது என்னை மாதிரி பரிதாபமாக ஒரு தம்பி மைக்கும் கேமரா வச்சு நிற்பேன். அவன்கிட்ட உங்கள் ரிட்டன் கிஃப்டான அந்த கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லிடுங்க. ஜூலை 4 உங்கள் வாழ்க்கை இன்னும் இன்பமாயிட்டு அப்படியே அந்த குடும்பத்தை கூட்டிட்டு 3 BHKல குடி போகிற முடிஞ்சா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. நான் திரும்ப போயிட்டு நம்ம வேற ட்ரெய்லரை பார்க்குறோமா, இது ராம் படமா அப்படின்னு முதல்ல ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்புறம் திரும்ப போய் பார்த்தேன் அதோட மேக்கிங்கு. ஆக்சுவலாக ஒரு படைப்பாளி எப்படி வேண்டுமானாலும் அவருடைய திறனை அந்த காலத்தின் தேவைக்கேற்ப மெருகூட்டி கொள்ள முடியும். ரெலவன்ஸ் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு அடிக்கடி சொல்லுவேன். அந்த காலத்திற்கு நம்மளால் ரெலவெண்ட்டாக இருக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தனிப்பட்ட முறையில் நான் சில நேரங்களில் ராம் சாரை பற்றி பேசினப்போ அல்லது மாதிரிலாம் பகிர்ந்ததெல்லாம் கேட்டப்போ அவர் ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ளவர். ஆக்சுவலாக ரொம்ப சீரியஸாக படம் இருக்கக்கூடிய பல பேர் ரொம்ப நகைச்சுவை உள்ள உணர்வு தான். அந்த ராம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ராம் சார் வந்துட்டு நான் கிளிப்பிங் காட்டினார், இந்த படத்தோட கிளிப்பிங் காட்டினார். எனக்கு அப்போ தான் தெரியும் வந்துட்டு தலைவன் சிவா அதில் இருக்காருன்ட்டு. ஆக்சுவலாக இந்த காம்போ எப்படின்னா இயற்கைக்கே முரண்பாடான ஒரு காம்போ இது. நான் சத்தியமாக வந்துட்டு அந்த காம்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் அந்த கிளிப்பிங்கை காட்டுற வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. கிளிப்பிங் காட்டினா இவர் என்ன பண்ணுறாரு இந்த படத்தில், இவரோட படத்துலன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஷாக் ஆகிடுச்சு. ஆனால் வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காரு. நான் கிளைமேக்ஸ் மட்டும்தான் பார்த்தேன். நான் ஆக்சுவலாக பார்த்து நீங்கள் இன்னொருத்தர் மாதிரி இல்லைன்னு கேட்குறது எவ்வளோ பெரிய வன்முறை. இது போதும் சார், ஒன்று போதும் சார். ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரியான படங்களை தொடர்ந்து கொடுக்கறதுக்கு. மாரி செல்வராஜ் சார் ரொம்ப நன்றி சார் விழாவை கூப்பிட்டதுக்கு. சிவா ப்ரோ பார்த்துட்டு பார்க்காத மாதிரியே போயிட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பி அவர் மூஞ்சி பக்கத்தில் போய் நின்றேன். அப்புறம் என்னை பார்த்து சொன்னார், தமிழ் படம் பார்த்து நல்லா இருந்தது. ஞாபகம் இருக்கா சார் நீங்கள் சொன்னீங்க அன்றைக்கி, சும்மா சொன்னீங்களா சீரியஸாக சொன்னீங்களா தெரியல. ஆனால் நீங்கள் இங்கே சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார். அந்த வெற்றிமாறன் சாரோட பெரிய ஃபேன். அந்த ரேடியோ டைம்ஸ்லேருந்து நிறைய தடவை அவர்கிட்ட பேசியிருக்கோம். நிச்சயமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நிச்சயமாக அவர் மறந்துருப்பார். ஸ்டேஜில் ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே ஜஸ்ட் ஐ டேக் 2 minutes சார். எல்லா சார்பாகவும் பேசுகிறேன், ஆக்டர் சார்பாக. என்னென்னா மேடைக்கு வந்த எல்லாரும் என்ன சொன்னாங்க, ராம் சார் அப்படி இப்படி அவர் மாதிரி ஒரு டைரக்டர் இல்லை சார், கோச்சிக்காதீங்க சார் அவ்வளோ சொன்னாங்கல்ல சார். ராம் சார் வந்து என்னோடய ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், நான் படத்தை பற்றி பேசலை. ஸோ ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறேன். நாளைக்கு ஷூட்டிங் பாலக்காடில் சார், லொக்கேஷன் வந்துருங்க அப்படின்னாரு. அதாவது நானும் 18 வருஷமாக சென்னை யாருமே லொக்கேஷன் நம்ம கூப்பிட மாட்டாங்க, ஷூட்டிங்க்கு தான் வர சொல்லுவாங்க. ஏன்னா லொக்கேஷன் பார்க்க கூப்பிட்றாருன்னு பார்த்தா லொக்கேஷன் போயிட்டேன். ஏன்னா நம்ம டீம் சொல்கிறாங்க, சார் ஃபஸ்ட்டு டே அவர் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு டே போனேன், லொக்கேஷன் போனேன். லொக்கேஷன் போன உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. பாலக்காட்டில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. அந்த ஏணியை தூக்க முடியுமா சார் அப்படின்னாரு. ஒரு ஏணி இருந்தது. ஃபஸ்ட்டு டே வேறு இல்லை, அவ்வளோ பெரிய டைரக்டரு சார், அதெல்லாம் பெரிய பண்ணுறேன் சார் அப்படின்னு தூக்கினா ஒரு 40 கிலோ அந்த ஏணி. சார் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல அப்படின்னாரு. செம்ம வெயிட்டாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படின்னா. ஆர் யூ ஷோர் அப்படின்னாரு. என்ன இவ்வளோ கேட்குறாரு, ஷோர் தான் சார் அப்படின்னா. இந்த ஏணியை தூக்கிட்டு தான் சார் நீ நேராக போனீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் வரும், அதை தாண்டி காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னாரு. திரும்பி பார்த்தா ரயில்வே ட்ராக்கே இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு காடு இருக்குது. உடனே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டேன், இப்போ கொஞ்சம் தயவுசெய்து இந்த ஏணியை வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு. இவர் என்ன கேட்டால் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார், ரெடி. காலைல ஷூட்டிங் சார், காலைல 6 மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது, அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு. 5 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். ஸோ 5 மணிக்கு அந்த ஏணியை தூக்கிட்டு போகிறேன் நான். கேமரா எங்கே இருக்குது எது இருக்குதுன்னு தெரியல. சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க. நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன். ஃபஸ்ட்டு டேயில் சரி என்னன்னா சார் அவர் இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ட்டு
ட்ரெயின் ஸ்லோவாக போகுது. ட்ரெயின் பண்ணோடனே நான் வந்து அந்த கல்லுலாம் இருக்கெல்லாம் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன். கட்டுக்கிட்டு யாரும் சொல்ல 5 நிமிஷமாக யாருமே வரவே இல்லை. அப்புறம் ஓடி வர்றார் ராம் சார். வந்த உடனே சிவா கலக்கிட்டீங்க, சூப்பர் சொல்ல போகிறேன்னு பார்த்தா அப்படின்னாரு. நான் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்கேண்ணா அப்படின்னா. ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு. நீ நல்லா பண்ணலன்னா பரவாயில்ல, இந்த ஏனிக்கு நீ எதாவது தப்பாக பார்த்தா கூட பரவாயில்ல, ட்ரெயின் கலரே பிடிக்கல, நான் என்ன பண்ணுறது? ட்ரெயின் கலர் பிடிக்கலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 9:45 இன்னொரு ட்ரெயின் வருது சார். திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், உடனே பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு திருப்பி ஒரு 8 சார் ட்ரெயின் வருது சார். திருப்பி அங்கே ட்ரெயின் வர டைமும் நான் போகிற டைமும் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் சார். திருப்பி போகிறேன். திருப்பி போய் நின்றேன்னா பாலக்காடு டு கோயம்புத்தூர் போகிற ட்ரெயின், காலையில் போகிற ட்ரெயின் எம்டியாக இருந்தது. இப்போ ஃபுல்லாக வேலைக்கு போகிற ஜனங்கள்லாம் உள்ளே போகிறாங்க. அவங்களுக்கு என்னன்னா நான் ஒரு ஆர்டிஸ்ட்டு, இவன் ஏன் நான் கேமராவே இல்லாமல் ஏனியோட தனியாக நிற்கிறேன் அப்படின்ட்டு. அகில உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தன் கத்துறான் ஒருத்தன். எனக்கு ஆமாம் அசியசியமாக வருது வாயில். டேய் தயவுசெய்து நான் உனக்கு ஒரு ஆய் சொன்னேன்னு வச்சுக்க, இதுக்காக நான் வேற ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணேன்டா அப்படின்னு. அது வேற பயமாக இருக்கு. அவன் வேற அப்படி போகிறான். அங்கே என்ன பேச மாட்டீங்களா, அவ்வளோ பேசுறீங்க அப்படின்றான் ஒருத்தன். இப்போ இவனை பார்க்கறதா இவன் திட்டுறதா அன்றைக்கி ரொம்ப வருத்தப்பட்டேன். அகில உலக சூப்பர் ஸ்டார் பட்டத்தை நினச்சி அன்றைக்கி வருத்தப்பட்ட ஒரு நாள் சார் அன்றைக்கி. ஸோ அப்படி போச்சு. ட்ரெயின் பார்த்த உடனே அப்பா ட்ரெயின் போடுச்சு அப்படின்னு சொல்லி தள்ளி உள்ளே போனேன். ஓடி வந்தார். சார் ட்ரெயின் போச்சு, நீங்கள் ஏன் சார் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா. சார் எப்பவுமே ட்ரெயின் போனால் அப்படி பார்த்து தானே சார் போவோம் அப்படின்னா. அது பின்னாடி ஒரு கேமரா இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நாளைக்கு டெல்லியிலேருந்து ஒரு ட்ரெயின் வருது சார் அப்படின்னு. இதுதான் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்னை கேட்டாரா அவர் என்னை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னா, சென்னை 22 கட்டுறது தமிழ் ஒரே டைம் தான் வந்தது. அதுலேருந்து படம் பண்ணனாரு. நானும் அதை நம்பிட்டேன், என்னை எவ்வளோ நம்புறாரு, எவ்வளோ லவ் பண்ணுறேன்ட்டு. ஒரு நாள் இது ஏப்ரல் 15 சார், பாலக்காடு எப்படி வெயிலாக இருக்குன்னு பார்த்துங்க. கூப்பிட்டாரு, சார் நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப அதிகமாக நேரம் உள்ள சீன் எது சார் அப்படின்னு கேட்டார். சார் சென்னை 28 காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற சீன் இருக்குது சார், இந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணதுனால. அது ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் வந்திருங்க சார். இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷார்ட் பண்ணுறீங்க, அட்லீஸ்ட் 2.5 minutes. நமக்கு என்னென்னா இவ்வளோ பெரிய டைரக்டரு நம்மளை நம்பி சொல்கிறாரே, என்ன சார் ஷார்ட் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வெயிலில் படுத்திருக்கீங்க. அதாவது 12:30 மணிக்கு வெயிலில் நான் படுத்திருக்கேன். கேமரா எங்கேருந்து வருதுன்னா, ஊரை தாண்டி ஒரு பாலம் இருக்குது, அங்கேருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வருது. 2 இல்லை 3 நிமிஷமாக வருது. இப்போ இது வந்துருச்சா, நான் கண்ணு திறக்கலாமா, ஒன்றுமே தெரியல. கரெக்டாக 12 மணிக்கு கேமராவுக்கு மேலே சூரியன் வேறு இருக்குது. எதுனா கண்ணை திறந்து திருப்பி 1 more வேறு போய்ட்டு வரப்பட்டா. அன்றைக்கி தான் என் கூட இருக்காங்களே என் டீம், இவ்வளோ ஜாலியாக நான் அவங்கள பார்த்ததே இல்லை. கை தட்டுறான் பாருங்க, அவன் என் டீம் தான். ஸோ அப்போ புரிஞ்சுது ராம் சார் உண்மையிலேயே என்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இதெல்லாம் ஜோக்ஸ் அப்பார்ட், நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு, நிறையா பண்ணணுன்ட்டு. அஃப்கோர்ஸ் நான் சொல்லியிருக்கேன், நமக்கு ஆஸ்கர்லேருந்தே நிறைய இன்விடேஷன்ஸ்லாம் அங்கே போகல நான், பிகாஸ் நிறையா ஒர்க் இருந்ததுனால. பட் ராட்டர்டாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் ராம் சாரோட போனேன். அங்கே இருக்கிறதுலேயே பெரிய தேட்டரில் எங்கள் படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க. தேட்டர் உள்ள சீட் கிடைக்காம நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணாங்க. ஃபிலிம் பை ராம் அப்படின்ன ஒன்று அவங்க எழுந்து நின்று கைத்தட்டினது பார்த்தா வச்சுங்களேன். அது நம்ம நாட்டுக்கே பெருமையான ஒரு விஷயம். இஸ் அவ அசட். இன்றைக்கி பாலா சார் ஏன் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இயக்குனர்னா, அவர் வாழ்க்கையில் அவ்வளோ சாதிச்சிருக்காரு. அவர் இங்கே சொல்கிறாரு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னா, சார் இங்கே வந்திருக்க எல்லாருமே பிகாஸ் வி ஆல் லவ் யூ ஸோ மச். நிச்சயமாக உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் நிறைய படம் பண்ணுவீங்க. அண்ட் உங்கள் கூட நல்ல ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை நான் இருக்கேன்றது தான் அப்படி டீசெண்டாக சொல்ல நிச்சயமாக சார். ஐ எம் வெரி ஹாப்பி டு பி எ பார்ட் ஆஃப் பறந்து போ. அண்ட் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது சார். அது நான் சொல்லலாமான்னு தெரியல, ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வேறு. பட் இது மாதிரி இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் வரும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் சொல்கிறேன். ஐ வாண்ட் டு தேங்க் த என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. மித்துல்லாம் ஃபஸ்ட்டு டே ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அமைதியாக பயமாக இருந்தான். ஒரு 30 days காணதுக்கப்புறம் நானும் இவனும் பைக்கில் போகிற ஷாட்டு அலைமா இது 1 more போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான். அதுக்கப்புறம் இந்த ஷாட் சரியில்லை, கொஞ்சம் அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி எங்கள் எல்லாரையும் பண்ணார். தேங்க்யூ ஸோ மச் ராம் சார். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் 18 வருஷம் படம் பண்ணியிருக்கீங்க. உங்கள் வீட்டில் யாருமே கேட்காத ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டை கேட்டல என்கிட்ட கேட்டாங்க. உங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டே பூஜை நடந்தது. யூ இன்வைட்டட் ஆல் யுவர் நெய்பர்ஸ். அதுதான் நம்ம பண்ணோம்.
அப்போ உங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க இந்த படம் ஜாலியாக இருக்குமாப்பா அப்படின்னு கேட்டாங்க என்ன. ஸோ நான் சொல்கிறேன் இன்றைக்கி படம் முடிஞ்சிருச்சு, படம் ஜாலியாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நிச்சயமாக இந்த படத்தில் வந்து அப்பாவை பற்றி ராம் சார் சொல்லியிருக்காரு. ராம் சாரோட அப்பா இந்த படத்துக்கு ஷூட்டிங் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தார். அப்போ அவர் ஃபேஸ் எவ்வளோ ப்ரௌடாக இருந்ததுன்னு தெரியும். இன்றைக்கி வந்து சொன்னார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மென்ஷனிங் தட். அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்களாம் அதில் என்ன தானேப்பா சொன்னார் அப்படின்னு கேட்டாங்களாம். உண்மையிலே சார் ராம் சார் லவ் யூ ஸோ மச். சில பசங்களுக்கு வந்து அப்பா வந்து எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்குன்னு சொல்ல தெரியாது பசங்களுக்கு. ஓகே, அண்ட் எல்லா பசங்களும் அவங்க அப்பா மேலே பெரிய அன்பு வச்சுருக்காங்க. சொல்ல தெரியலனாலும் அந்த அன்பு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு அன்பு. ஓகே, அண்ட் அந்த அன்பை உங்க மேலே வச்சுருக்காரு. லவ் யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வேறு ஒன்றும் இல்லை, இந்த படம் 4th வருது. உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் 4th வருது. அண்ட் மிஷ்கின் சார் என்னன்னா இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் வந்தார். சார் நீங்கள் ஆடியோ லான்ச் வருவீங்களான்னு சொன்னேன். இல்லை நான் ஜப்பானில் இருக்கேன் அப்படின்னாரு. ஜப்பான்லேருந்து கேன்சல் ஆகி எங்களுக்காக நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனால் நீங்கள் ஜப்பான் போனீங்களானே எனக்கு தெரியல. ஆனால் இருந்தாலும் அவர் எங்கேருந்து இங்கே வரும்போது சொன்னார் உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு. ஏன்னா மிஷ்கின் சார் பேசும்போது நான் நிறைய கேட்டிருக்காரு. அவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மனசார வந்து பாராட்டுறாரு. அந்த குணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். அண்ட் இது குழந்தைங்க படம், திருப்பி வரதான் சொன்னால் இது குழந்தைங்க படம். லவ் யூ சார், தேங்க்யூ 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 தேங்க்யூ. இவங்க 2 பேரும் பயங்கரமாக பேசுவாங்க. நீங்கள் பேசுங்க யாரா ஒருத்தர் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் நிறைய பேசணும்னு நினச்சேன், எல்லாரும் பேசிட்டாங்க, அதனால் ரொம்ப ரிப்பிட்டேட்டிவாக இருக்கும். வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா பறந்து போ, நான் ராம் சார் பற்றி கடைசியாக பேச போகிறேன், அது ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா. பறந்து போ வந்து ஒரு எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து நான் ஒரு டீமில் ஒரு பாட்டாக இருந்தாலுமே எனக்கு பர்சனலாக நம்ம நடிக்கிற படங்களில் சில படங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதில் பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பர்சனலாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து சில கேரக்டர்ஸ் இருக்கும், அது நம்ம எஃபெக்ட் பண்ணும். ஸோ எனக்கு ஆனந்திக்கு அப்புறம் வனிதா வந்து அந்த மாதிரி ஒரு நேம் கொண்டு வரும். அண்ட் எல்லாருக்குமே வந்து இந்த வனிதான்ற கேரக்டர் ஞாபகம் இருந்துடும் அப்படின்னு வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். அண்ட் அந்த ரோல் எகெயின் எனக்காக வந்து இவ்வளோ அழகாக எழுதுனதுக்கு என் டைரக்டர் ராம் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படம் நான் ராம் சருக்கும் சொல்லியிருக்கேன், இது ராம் சார் ஒரு கமர்ஷியல் படம், ஒரு ஃபுல் ஃபன் படம் ராம் சாரோட ஸ்டைலில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பறந்துப்போ. ஸோ நீங்கள் ராம் சாரையும் பார்க்கலாம், அதே மாதிரியே வந்து ஒரு ஃபன்னான ஒரு படத்தையும் பார்க்கலாம். ஒரு ஃபேமிலியோட ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் பறந்துப்போ. அண்ட் இது ராம் சருக்கு வந்து அகெயின் இன்னொரு பெரிய ஹிட்டாக இருக்கணும். ராம் சருக்கு வந்து பறந்துப்போ வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும். ஏன்னா வந்து இது வந்து ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் எப்போவுமே வந்து ஆசைப்படுறது தான். ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் லவ் யூ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரைட்டிங் திஸ் வனிதா. ஏன்னா ஆக்சுவலாக வனிதாவோட கிடையாது, மொக்க ஜோக் வனிதா. அதுதான் வந்து அந்த மாதிரி தான் அந்த கேரக்டர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட அவங்க பேர் வனிதா தான். இந்த மொக்க ஜோக்ஸ் வனிதா கேரக்டர் எப்படி வந்ததுன்னா அது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஏன்னா அவ்வளோ மொக்கையா ஜோக்ஸ் சொல்லுவாங்க. அதில் என்ன 101 ஜோக்ஸ் வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு பயங்கரமான டேலண்ட். இல்ல சிவா, அது உங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியல. இப்போ நீ அங்கே உட்காந்து என்கிட்ட 4 ஜோக் கேட்டியா, 4மே விழுந்து சிரிச்சியா, சூப்பரா இருக்குன்னு சொன்னியா, அவருக்கு டேஸ்ட் இல்ல. இல்ல அஞ்சலி மேம், ஒரு ஜோக் சாம்பிளுக்கு சொன்னீங்கன்னா இல்ல வேணாம், அது வந்து பர்சனல், அங்க உட்காந்து சொல்றேன். அண்ட் கிரேஸ், வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நான் கிரேஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் ராம் சார் ஃபோன்ல இருந்து நான் கிரேஸ்க்கு பேசினேன், ரொம்ப அழகாக நடிச்சிருக்கீங்கன்னு. வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் அஜு, wonderful actor, you are wonderful, and welcome to Tamil cinema. And சிவாவோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவருக்கு. ஆமாம், நம்ம பண்ணியிருக்கோம். அதை தாண்டி உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து பர்டிகுலராக வந்து சிவாவோட இன்னொரு வேர்ஷன் பார்க்கலாம். அது வந்து அது ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் மியூசிக்
சந்தோஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய மியூசிக் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அண்ட் யூ ஹவ் டன் அன் ஆஃப் ஃபென்டபிளஸ் ஜாப். தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ். அண்ட் கார்கி, மதன் கார்கி சூப்பராக எழுதிருக்கீங்க. அண்ட் லிரிக்ஸ் வந்து உங்கள் ஒய்ஃப் சொன்ன மாதிரி அது ரொம்ப கவிதையாக இல்லாமல் ரொம்ப வந்து நம்ம டெய்லி பேசிக்கிற மாதிரி, நம்ம வந்து இப்போது யாரோ ஒருத்தங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் எங்கள் டிஓபி ஏகா சார், நான் வந்து செல்லம்மா டூட் அப்படின்னு கூப்பிடுவேன். கலக்கிட்டீங்க டூட், சூப்பராக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்னை ரொம்ப அழகாக இருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்றைக்கி வந்து என்னோடய ஃபேவரட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க, அதனால் நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். வெற்றி சார், ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ். அண்ட் மிஷ்கின் சார் தூங்குறீங்களா சார்? இல்லை இல்லை, அவர் உங்களை தான் பார்க்குறாரு. அந்த கண்ணாடி ஏன் அப்போ போட்டிருக்காரு எனக்கு இப்போ தான் தெரியும் சார். லவ் யூ சார். மிஷ்கின் சார், பாலா சார் பிதாமகன்லேருந்து எனக்கு உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சார். அது நான் வந்து இப்போ சொன்னால் அது புதுசாக இருக்காது. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் இப்போ இங்கே இல்லை, பட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கினா ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் மீடியா எல்லாருக்குமே இவ்வளோ பொறுமை, இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எல்லாமே வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் ஹாட்ஸ்டார் அண்ட் 7 Seas 7 Hill 7 ஆமாம், அது வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ராம் சருக்கு வந்து ஆஸ் அ டைரக்டர் இல்லாமல் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரொடியூசராக வந்து உங்களுக்கு நிறைய படம் இன்னும் பண்ணணும் இந்த பேனரில் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். அண்ட் யாராவது விட்டுட்டேன்னா மன்னிச்சிடுங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ வெரி மச். சாரி சார், ஜஸ்ட் 5 seconds ஒன்றும் இல்லை. நடுநாள் ராம் சாரை பற்றியே பேசிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் ஐ forgot to talk about நான் பேசணும். இதுங்க நான் முடிக்கல. இல்லை, படம் ரிலீஸ் ஆகிட போகுது. அண்ட் இந்த ஈவெண்ட்டை வந்து இவ்வளோ வந்து ஒரு 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 புஷ் பண்ணி இவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ பெருசாக பண்ணதுக்கு மாறி தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இல்லை எங்கள் ராம் சார், எங்கள் டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே பேரில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருமே பின்னாடி வந்து வேர்வை சொட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இது நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து எடுத்த படம். நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டரில் பாருங்கள். அது ஒன்று தான் எங்களோட ரிக்வஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆக்சுவலி ராம் சார் பற்றியே பேசுனதுனால ஐ forgot about our team. ஓகே, மாரி செல்வராஜ், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடத்தினா அதில் தாய் மாமன் ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, எல்லா வேலையும் செய்து சாப்பிட்டாங்களா, போனாங்களா, உட்காந்தாங்களா, அந்த மாதிரி எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு ராம் சாரை லவ் பண்ணுறாங்கன்றது சொன்னாங்க. அதுக்கும் பெரிய நன்றி. அண்ட் மதன் கார்கி சார், 1000 பாட்டு. நீங்கள் எவ்வளோ நல்ல பாட்டு எதனால என் படத்தில் தான் அந்த 1000 பாட்டு வரணும்னு பார்த்தீங்களா. ஸோ அது வந்து என்னென்னா ஒரு கவிதைனா என்னால் அதை புரிஞ்சிக்க முடியுது. தேங்க்யூ. அண்ட் அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சந்தோஷ் ஜெயநிதி பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒண்டர்ஃபுல் சாங்ஸ். பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். அண்ட் நீங்கள் இன்னும் போக வேண்டிய இடம் நிறைய இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ஏகா சார், நான் வந்து உங்களெல்லாம் தெரியும் ரிச் பாய்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அதில் நான் ரிச் பாய்ஸாக நடிக்கும் போது அவர் அசிஸ்டண்ட் அவர். ஸோ இன்றைக்கி என் படத்துக்கு நான் இந்த படத்தில் மெயினாக நடிக்கும் போது நீங்கள் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் இதில் நடித்த அஞ்சலி வந்து ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மர். அதாவது ஈஸி டு ஒர்க் வித். இந்த மாதிரி இதில் வந்து அஞ்சலி பண்ணுறாங்க அப்படின்னு ராம் சார் சொல்லும் போதே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது, ரொம்ப அழகாக பண்ணாங்க. இந்த போர்ஷன் பார்த்த எல்லாருமே நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க மேடம். நான் நிறைய பொய் சொல்லுவேன், பட் நான் நிறைய பொய் சொல்லுவேன். பட் இல்லை, இன்றைக்கி நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் கிரேஸ் ஆண்டனி, அண்ட் எப்படி நான் ஒரு நல்ல டான்ஸரோ அது மாதிரி அவங்களும் ஒரு சூப்பர் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நிறைய சீன் அவங்களுக்கு பார்க்கும்போது நமக்கு தெரியாமல் கண்ணில் தண்ணி வர மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அஜு வர்கீஸ் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். அந்த சீன் பண்ணும்போது இன்னமும் ரொம்ப நாள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ ஈஸி டு ஒர்க் வித். வெல்கம் போத் ஆஃப் யூ ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா இவங்க வந்து நடிக்கணுன்ட்டு வந்து நிவின் பாலி தான் சொன்னாராம் சார் உங்ககிட்ட. இவரும் நடிக்கிற நிவின் பாலி தான் சொன்னாராம். இதையெல்லாம் இன்டர்வியூவில் சொன்னாங்க. எனக்கே டவுட் இருக்குது, நான் நடிக்கிறது நிவின் பாலி தான் உங்ககிட்ட சொன்னாரா? ஏன்னா யாரை கேட்டால் நிவின் பாலி தான் சொன்னாருன்றாங்க. அண்ட் நீங்கள் யார் சொன்னாங்க ப்ரோ? யாரும் சொன்னாங்க? ஓகே. ஸோ
ரொம்ப சந்தோஷம் இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது. நான் வேறு யாருன்னா ஓகே முக்கியமான பிரதீப் சார் பிரதர் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ஏந்துங்கள ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு ஹிம். ஏன்னா வந்து முக்கியமான அவர் தான். அவர் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது. கடவுளை வந்து எல்லாரும் ஒரு முக்கியமான சிலர் வந்து ஒரு கரெக்டான இடத்துல உட்கார வைப்பார்ல, அது மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு. ஸ்டில் லாங் வே டு கோ ப்ரோ. ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் ராம் சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஐம் வெரி ஹாப்பி வி ஆல் பார்ட் ஆஃப் தட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. Thank you so much, sir. One moment I'll take to invite actress Maina onto the stage, please. Yes. எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம். எனக்கு அவ்வளோ நல்லா தமிழ் பேச தெரியாது, பட் இருந்தாலும் தமிழ் பேச ட்ரை பண்ணுறேன். ஐ நோ எல்லோரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன்னு, எனக்கு அவ்வளோ டைம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ராம் சார். ஏன்னா சிவா சார் சொன்ன மாதிரி ஒரு நாள் நிவின் சேட்டன் கால் பண்ணிவிட்டு, நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். கால் பண்ணிவிட்டு அவர் கேட்டாச்சு, உங்களுக்கு தமிழ் மூவி நடிக்கணும்னு ஆசை இருக்கா அப்படி கேட்டாச்சு. ஸோ ஐ செட் இருக்குது ஆப்வியஸ்லி. அப்போ தான் சொன்னேன், ஒரு படம் இருக்குது பேரன்போட அப்போ சொல்லலை, ராம் சாரோட படம் அப்படி சொல்லியாச்சு. அப்போ அந்த டைமில் எனக்கு ராம் சார்னு யாருன்னு தெரியாது. ஸோ அப்போ நான் கேட்டேன், அது யார் அப்படி கேட்கும்போது சொன்னேன், நான் இப்போ ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கு, 7 கடல் ஏழைமலைன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் பேரன்போட டைரக்டர் அப்படி சொல்லியாச்சு. அப்போ நான் பேரம் மூவி பார்த்துருக்கு. ஸோ எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்ன மம்முக்கால தானே நான் மம்முக்கா இருந்ததுனால நான் அந்த மூவி பார்த்தேன். மலையாளத்தில் டவுட் என்கிட்ட கேட்குறீங்க, தமிழே ஒழுங்காக பேச மாட்டேன். கரெக்டு தான் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நமக்கு தெரிஞ்ச மலையாள வார்த்தை கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் தான் இருக்குது சார். ஏடா கோபி ஈ பாத்ரூமில் அந்த டைலாக் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இது வேற படம் மேடம், நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க. நான் என்ன சொல்ல அது மறந்து போயிடுச்சு. ஓகே, ஸோ அப்படி தான் நான் இந்த படத்தில் வந்தேன். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நிவின் சேட்டன். அண்ட் அதுக்கப்புறம் ராம் சார் சொன்னேன்னா 25 days மட்டும்தான் வேணும். ஸோ பரவாயில்ல பண்ணிடலாம், 25 days தானே. நம்ம மலையாளத்தில் பண்ணும்போது 30 days இருந்துச்சுன்னா நம்ம 20 daysலேயே முடிஞ்சிடும். ஸோ ஓகே, அப்படி வச்சு படம் என்னை வச்சு தான் ஷூட்டிங் ஆரம்பித்தேன் கோயம்புத்தூரில். ஸோ போயப்போ ரொம்ப டஸ்ட்டு, ரோட் பனி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்போது போயிட்டு எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஆஸ்மாவோட ஃபீலிங் ஆரம்பித்தேன். ஸோ நான் ராம் சார்கிட்ட சொல்லலை, ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ணி ஒரு 2-3 days கழிஞ்சப்போ தான் எனக்கு புரிய வந்தேன். பிகாஸ் என்ன ஹீஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைரக்டர். மலையாளத்தில் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடையாது. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணும்போது தண்ணி குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், எதுவும் இல்லை. ஒன்லி ஃபோக்கஸ் படம் 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 அதுதான். ஸோ எனக்கு அவர்கிட்ட போய் சார் பிரேக் இருக்கா, சாப்பிடணும் அப்படி பேசுகிறதுக்கு பயமாக இந்த சென்ஸ் அவரோட டெடிக்கேஷனாக வேறு லெவல். ஸோ அப்போ எனக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்குது நான் சொல்லலை. பிகாஸ்னா நான் காரணம் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி நான் அதை விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொச்சியில் போய் நான் டெய்லி காலையில் 2 puff இன்ஹேலர், ஈவினிங் 2 puff இன்ஹேலர், அந்த மாதிரி ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து ராம் சார் சொன்னேன்னா, கிரேஸ் நம்ம நெக்ஸ்ட் ஷெட்யூல் போக போகிறேன், அதில் சிவா சார் இருக்குது, அந்த ஷெட்யூலில் நம்ம ஓட போகிறேன் அப்படி சொல்லியாச்சு. அப்போ இந்த ஆஸ்மா வச்சு நான் எப்படி ஓடும், அது வச்சு ஷூட்டிங் ஆரம்பித்தேன். பாலக்காடு தான். எப்படி சார் ஓடணும் கிரேஸ், நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இந்த மலை தான், இந்த மலைக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் ஓடுறோம். அப்போ பார்த்தப்போ ஓகே ஃபைன் ஓடிடலாம். என்னை விட அதிகமாக எனர்ஜி இருக்குன்னு நான் நினச்சேன். இவர் அதை விட மடியன். ஏன்னா இவங்க அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஓடுறாங்க, 1 மாதமாக ஓடிட்டு தான் அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்றாங்க. காலையில் வந்தவனும் மலையை காட்டுவார், சார் இன்றைக்கி ஷார்ட்டை மலையில் ஏறுறது சார் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னா எத்தனை தருவன்னு சொல்ல மாட்டார். ஸோ மலையில் ஏறிடுவோம் சார், இப்போ ஏறுறது பிஹைண்ட் எடுத்தாச்சு, இப்போ கேமரா முன்னாடி வந்து கீழே இறங்குவாங்க. இது மாதிரி அந்த மலையை நாங்கள் ஆக்சுவலாக நாங்கள் 2 பேருமே
அந்த பாலக்காடுலேருந்து நேராக ரோட்டில் நடந்துருந்தேன்னா இவங்க வீட்டுக்கு கொச்சி நடந்து போயிருப்பாங்க, நான் சென்னைக்கு வீட்டுக்கு நடந்தே வந்திருப்பேன். அந்தளவுக்கு ஓடி நடந்தது படம் சார் அது. எதுனா ஆர்டிஸ்ட்டு நீங்கள் சீக்கிரமாக ஒரு 90 டேஸில் ஒல்லி ஆகிறது எப்படி அப்படின்னு நினச்சிங்கன்னா டைரக்டர் ராமோட ஒர்க் பண்ணுங்கள். நிச்சயமாக வந்து 15-20 கிலோ உங்களை குறைச்சி ஹெல்த்தியாக இருப்பார் சார். தப்பாக சொல்ல சார், ஹெல்த்தியாக ஜீவிங்கன்னு சார். சார் இதெல்லாம் ஸ்டேஜுக்கு பேசுறது, அந்த கதையெல்லாம் பத்திரமா வச்சுங்க. அடுத்தது ஜோக்ஸ் அபார்ட். அப்போ அதுக்கப்புறம் மலை ஏறி திரும்பி வந்து எனக்கு ஒரு பூல் சீன் இருக்குது. அன்பு பூலில் ஜம்ப் பண்ணோம். ஸோ அவரை பின்னாடி போய் காப்பாற்றணும், அந்த சீன் தான். ஸோ அது பண்ணுறதுக்கு அவர் கேட்டேன் என்னென்னா ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படி சொல்லியாச்சு. ஸோ ஸ்விம்மிங் எல்லாம் கற்றி நான் போய் ஷூட்டிங் இருக்கும்போது அவர் என்ன சொன்னேன்னா, கிரேஸ் நீச்சல் தெரியாத மாதிரி நீந்தணும் அப்படி சொல்லியாச்சு. அது சார் சார் எப்படி சார் அந்த மாதிரி இல்லை, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சொல்லியாச்சு. ஸோ கேமரா அங்கங்கே வச்சு 4 கேமரா அங்கங்கே இருக்குது. ஸோ இவனுக்கும் நீச்சல் தெரியாது, இதுக்காக கற்றுட்டேன். ஸோ இவன் ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ சிங்கிள் ஷாட்டு தான், ஜம்ப் பண்ணியாச்சு. எப்படின்னு தெரியலை. அதெல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அந்த போண்டில் வரன இது எப்படின்னா ஒரு ½ an hour ஒரு ஜீப்பில் போன ஒரு சிச்சுவேஷன் தான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே எல்லாம் இவ்வளோ டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷனும் ஒரு உருக்கு மாதிரி ஒரு மனுஷன் இப்படியே நம்ம கூட நின்றுட்டே இருக்கு, நம்ம எல்லாத்தையும் மறந்துடும். ஸோ அவரோட எனர்ஜிக்கு பக்கத்தில் போனால் நமக்கு பீட் பண்ணவே முடியாது, அந்த அளவில் இருக்குது அந்த மனுஷன். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஜீப்பில் போகும்போது எனக்கு ஒரு அடிப்பட்டை, எனக்கு பேக்கில் போகும்போது எனக்கு அடிப்பட்டை, எனக்கு கிறுக்குன்னு ஒரு சவுண்டு வந்துடுச்சு. ஸோ ஏன்னா என்னோட டிஸ்க்கு இல்லை ஒரு பல்ஜு வந்துடுச்சு. ஸோ எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு அந்த பெயின். பட் அதுவும் நான் அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா நான் விசாரிச்சு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரக்கிங் அண்ட் ஆல் தட், அதனால தான் நினச்சி போய் அதுக்கப்புறம் பின்னே மலை ஏறி மலை திருச்சி வந்து எல்லாம் கழிஞ்சு ஷூட்டிங் ஃபினிஷ் ஆகி அவர் 25 டேஸ் தான் கேட்டேன். 90 டேஸ்லாம் ஷூட்டு முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இன்னொரு 2 படம் ஃபினிஷ் ஆகி ஒரு நாள் நான் உட்காரும்போது எனக்கு இந்த ரைட் லெக் ஃபீல் ஆகலை. ஸோ அப்போ ஏன்னா ஃபிசியோதெரப்பிக்கு எல்லாம் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் எம்ஆர்ஐ எடுத்தப்போ டிஸ்க் பல்ஜு L5 லார்ஜு. வாவ் நைஸ், ஒரு ஃபஸ்ட் தமிழ் மூவி பண்ணுறதுக்கு இவ்வளோ ஓகே ஃபைன். அதெல்லாம் நான் சர்ஜரிக்கு அப்போ டாக்டர்கிட்ட போய் டாக்டர் என்ன சொன்னால் நெக்ஸ்ட் டே சர்ஜரி அப்படின்னு சொல்லி நான் ராம் சாரை கால் பண்ணுறேன். சார் நாளை எனக்கு சர்ஜரி தான் சார் அப்படி சொன்னேன். அவர் என்ன கேட்டேன்னா, கிரேஸ் சார் நம்ம படத்தில் நடிக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு, இந்த ஹோல் ஸ்டோரி எல்லாம் சொல்லி அவர் என்ன சொன்னேன்னா, பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிட்டு வா அப்படி அப்படின்னா, சார் என்னோட இது பல்ஜு சார், பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிட்டு வா அப்படி சொன்னேன். அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இருக்குது அவருக்கு என் மேலே. ஸோ அதெல்லாம் வச்சு இதெல்லாம் முடிஞ்சு நான் இந்த ப்ரொமோஷன் டைமில் தான் சிவா சார்கிட்ட சொன்னேன். அவருக்கு தெரியாது, அந்த டைமில் எதுவும் அவருக்கு தெரியாது. பட் இதெல்லாம் மாற்றி வச்சுன்னா எனக்கு இது ஒரு பெயினாக ஃபீல் ஆகலை. ஏன்னா இது ஒரு இந்த படத்தோட ரிசல்ட் பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும் அன்புனா அந்த இது ஐயா அன்பு தானே. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு அந்த வலி எங்கேயே போயிடுச்சுன்னு தெரியல. நம்ம ஒரு அம்மா குழந்தைய பெற்றுக்கு அப்புறம் இல்லை சார் எனக்கு சொல்லணும் சார், அதனால தான் பொத்ததுக்கப்புறம் சரி பெற்றதுக்கப்புறம் அந்த வலி மறந்து போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. ஸோ ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். ராம் சார் மாதிரி ஒரு ஆளோட படம், அது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் சும்மா தான் சார் சொன்னேன் சார். நான் சார் நாங்கள் பேசுறது எல்லாம் சும்மா தான் சார், நீங்கள் இதை சீரியஸாக எடுத்துக்கூடாது நீங்கள். எஸ் சார், அஜிச்சேட்டா ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இங்கே 2015 க்ரீன் பார்க் கொடம்பகம் ஆப்போசிட் நிவின் பாலி நானும் ஒரு வடக்கன் செல்ஃபின்னு ஒரு மலையாளம் படம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ இதுக்கு ஆப்போசிட் ஒரு டீ கடை இருக்குது, அங்கே தம் அடித்து டீ சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ராம் சார் இந்த டீ சாப்பிட்டே இருக்குது. அப்போ நிவின் பாலி எங்கிட்ட சொல்லியாச்சு, அதுதான் டைரக்டர் ராம், தங்க மீன்கள் எல்லாம் பண்ணியிருக்கு, நேஷ்னல் அவார்ட் வின்னிங் டைரக்டர். ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணணும்,
அவள் ஒர்க் பண்ணியாச்சு, பக்கத்தில் இருந்து எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ஐ திங்க் த பவர் ஆஃப் ட்ரீம் ஆர் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் ஸோ ஸ்ட்ராங். கிடையாது, அவன் அவ்வளோ ரெஸ்பெக்டாக அவ்வளோ ஆதரவாக உங்களை பற்றி சொல்லும்போது பக்கத்தில் இருந்து ஐ டென்ட் நோ அபவுட் யூ சார் பை தென். only after that I watched your movies and I understood your language on screen. But பக்கத்தில் நானும் because we started our journey together. ஸோ அவள் என்ன ஆசைப்படும் போது அது எனக்கும் வேணும்னு நேச்சுரலாக ஒரு ஆசை எங்கிட்டே வந்திருப்போம். ஸோ அண்ட் it took me to பறந்து போ. and I'm very very happy இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கிடைச்சதில்லை. இந்த மூவி நடிக்கிறதுக்கும் இந்த ஆடியோ லான்ச்சுக்கும் ஐம் ஷுர் இந்த ஆடியோ லான்ச்சோட ஸ்டார்ஸ் இஸ் டெஃபினெட்லி சந்தோஷ், தயாநிதி. இது உங்கள் ஈவினிங், அது ஐம் ஷுர். ஏன்னா எனக்கு முதல் படம் பண்ணும்போது 15 years பேக் எனக்கு தெரியும் அந்த 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 டே எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். இந்த டே தான் ரொம்ப மெமரபுளாக இருக்க போகிறது. பாக்கி எல்லாமே இட்ஸ் ஆஃப்டர் தட். அண்ட் டெஃபினெட்லி மதன் சார், I'm so happy to know it's your 1000th pinned movie, and congratulations for that. And happy to meet all the senior directors of Tamil cinema. Because that I got a chance. உங்ககிட்ட எல்லாமே பேசுகிற பாலா சார், மிஷ்கின் சார், வெற்றி சார், கார்த்திக் சார், அங்கே வந்து எல்லா directors, பெரிய directors, you all have a great fan base, audiences who love your work in cinema, and I'm also part of it, and good to have met all of you here. Mari sir, and like avanga Shiva sir sonna madri, it's so good to see you how actively you take care of the event as a family. So that is a pleasant watch. And Ram sir, I think I'm sure everyone said எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட, I think this should be my 160th film. ஸோ அது எனக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டோரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்ட்ராக்ஷன் வாஸ் நைஸ். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் படிக்க மாட்டேன், கேரக்டர் மட்டும் கேட்டு போகிறது தான் என்னோட மெத்தட். ஆனால் நீங்கள் என்னை ட்ரஸ்ட் பண்ணி சரி ஆன் ஸ்பாட்லே எப்படி போகலாம் அந்த இம்ப்ரவைசேஷன் கொடுத்து இந்த வே யூ see your characters evolve, அது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு வாட்ச். ஐம் ஷுர் கிரேஸ் would have worked. அங்கே திலீஷ் போத்தன் சார் இருக்குது. ஐ திங்க் ஹிஸ் ஒர்க் பேட்டர்ன் இஸ் சிமிலர் டு yours, பட் எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கதில்லை. அண்ட் ஆல் ஏகா சார் ஒப்பம் ஒரு படம் உங்கள் கூட மலையாளத்தில் ஒர்க் பண்ணோம், அண்ட் இட் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ்.